இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 46 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். சோர்ந்து போயிருந்தாங்க, நம்பிக்கை இழந்து போயிருந்தாங்க. இயேசுவை பின்பற்ற போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏனால் இயேசுவின் கரங்களினால் நடந்த அற்புதங்களை கண்ணார கண்டார்கள். போகிற இடங்களெல்லாம் மகிமை வெளிப்பட்டது. மரித்தவனை உயிரோடு எழுப்பினதை பார்த்தார்கள். 5 அப்பம் 2 மீனை பெருக செய்து ஆயிரங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததை, பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய பிரமிப்பு. இயேசுவை சந்தோஷமாய் பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு சிலுவை பாதையில் கடந்து போகும் பொழுது, பாடுகளின் பாதையில் கடந்து போகும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் நாம் நம்பி வந்த இயேசுவானவரை இப்படி பாடுகளின் பாதையில் போய் இவ்வளவு நிலைமை வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்று சொல்லி எல்லாம் பின்வாங்கி போய் சோர்ந்து போய் பழையபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். யோசித்து பாருங்கள். இப்படிதான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். எதற்காக நான் அனுப்பப்பட்டேன்? என்னை குறித்து பிதாவின் சித்தம் திட்டம் என்ன? நான் இந்த பாதையில் தான் கடந்து போக வேண்டும். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, நியமிக்கப்பட்ட ஒன்று எழுதியிருக்கிறபடி என்று ஆண்டவர் அந்த இடத்தில் சொல்லுகிறார், புரிய வைக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவானவர் பாடுகளின் பாதையில் தான் கடந்து செல்ல நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த பாதையில் கடந்து போய் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். பின்வாங்கவில்லை, சோர்ந்து போகவில்லை, பின்னிட்டு பார்க்கவில்லை, எந்த இடத்திலும் முடியாது என்று சொல்லவில்லை. பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். நமக்கும் அப்படித்தான் பாடுகளின் பாதை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலுவை பாதை என்பது அதுதான். கல்வாரி பாதை என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு பாதை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாயிருந்தால் என்னை பின்பற்ற கடவன் வேதம் சொல்லுகிறது. அதுவும் இன்னொரு இடத்தில் அகச் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். ஒரு ஆப்ஷன், விருப்பம் இருந்தால், இயேசுவை பின்பற்றணும்னு விருப்பம் இருந்தால் அவருடைய பாதை தான் நமக்கும். அதனால் ஏன் பாடுகள் ஆண்டவரே, ஏன் கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி அந்த காரியத்தை அறிந்தவர்கள் புலம்ப மாட்டார்கள். ஏனென்றால் இயேசுவின் பாதை பாடுகள் நிறைந்ததுதான். ஆனால் அது என்ன? நம்மளை பயிற்றுவிக்கிறது, அது உருவாக்குகிறது, அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய், அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது என்பதுதான் உண்மை. அதனால்தான் ஆண்டவர் தமது பாதையை காண்பிக்கிறார். தான் பட்ட பாடுகளை நமக்கு காண்பிக்கிறார், உணர்த்துகிறார். அதுதான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. பாடுகளின் பாதையில் கடந்து போன இயேசு தைரியமாய் சொல்லுகிறார், என் பின்பற்றி வா. ஏனென்றால் பாடுகளினுடைய வேதனை அவருக்கு தெரியும், அதனுடைய வலி அவருக்கு தெரியும், அதனுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனால் தான் சொல்லுகிறார், அந்த வழியை பின்பற்றி வாங்கள் சொல்லி. நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சமயம் ஒரு ஊழியர் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சரீரம் பலவீனப்பட்டது. டயாலிசிஸ், அவருடைய கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் பாதையில கடந்து போனார். சரீரம் முழுவதும் வலி. அவருக்கு அதை தாங்கவே முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தேன், ஆண்டவர் இந்த வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் உமக்காக தானே ஊழியம் செய்கிறேன், உம்மை தானே பின்பற்றுகிறேன், இவ்வளவு காரியங்களை உமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறேனே, ஆனாலும் ஏன் இந்த பாதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி தனியாக உட்கார்ந்து தனது அறையில் அழுது கொண்டே இருந்தாராம். இயேசுவிடமிருந்து எந்த பதிலுமே வரவில்லை. எந்தவித ஒரு அந்த ஆரோக்கியத்திற்கான வழியும் பிறக்கவில்லை. அப்படி அழுது கொண்டிருக்கும் திடீரென்று சொல்லி அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தாராம். திறந்திருக்கும் பொழுது அப்படியே கல்வாரி காட்சியை ஆண்டவர் காண்பித்தார். கல்வாரி காட்சி என்று சொன்னால் இயேசு தொங்குகிறதாக மட்டுமல்ல, லிட்டரலாய் சிலுவையில் அவர் அறையப்படும் பொழுது கைகளில் சிறசிறந்த வடிந்த ரத்தங்கள் மட்டுமல்ல, அவர் துடித்த வேதனையின் பாதை, அவரை சவுக்கினால் அடிக்கப்படும் பொழுது அப்பொழுது துடித்த வேதனையின் பாதை, சிலுவையை தோளில் வைத்து அழுத்தி சுமக்க வைக்கும் பொழுது அந்த வேதனையான அந்த பாதையை அப்படியே தத்ரூபமாக அவருடைய கண்முன்பாக தேவன் கொண்டு வந்தாராம்.
இதை பார்க்கும் பொழுது அந்த ஊழியர் அலறிவிட்டாராம், இயேசுவே இதனை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, போதும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லி என்னுடைய வேதனை இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய வேதனை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த காட்சி முடிந்த உடனே அவருக்கு ஒரு புது தைரியம் வந்ததாம். நான் படுகிற பாடு ஒன்றுமே இல்லை, இயேசுவின் பாடுகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவைகள் கொஞ்சம் கூட பாடுகள் கிடையாது என்று சொல்லி தொடர்ந்து எஞ்சிய நாட்களும் ஆண்டுடைய பலத்தினாலே பாடுகளை குறித்து கவலைப்படாமல் ஊழியத்தை நிறைவேற்றினார். யோசித்து பாருங்கள், ஏன் கிறிஸ்துவானவர் பாடுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பாடுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது? அவ்வளவு பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார். குற்றமில்லாத தேவாட்டுக்குட்டியாக அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். பாடுகளின் பாதையில் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் கல்வாரி பாதையை பாருங்கள், கல்வாரி காட்சியை பாருங்கள். நிச்சயமாகவே கல்லான இருதயமும் கரைந்து போய்விடும், காயங்கள் ஆற்றப்பட்டுவிடும், நம்முடைய பாடுகள் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்முடைய சிந்தையும் தெளிவாகிவிடும். தாழ்த்தியவருடைய கரத்துல கொடுத்து ஆண்டவரை சார்ந்து கொள்வோமா? செபிப்போம். அன்பின் தகப்பனே, பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்காக, எங்களுடைய மேன்மைக்காக, எங்களுடைய வாழ்வுக்காக, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக உம்முடைய ராஜ்யத்துக்குள் பங்குள்ளவராய் மாறுவதற்காக உம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தீர். உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனே கொடுத்தீர். அந்த பாடுகளின் மேன்மை நினைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் கடந்து வருகிற அந்த பாடுகள், நெருக்கமான பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. ஆனால் இவைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். இப்படிலாம் என்னை குறிச்சு பேசுறாங்களே, இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, இதெல்லாம் எத்தனை நாட்கள் இந்த பலவீனம், எத்தனை நாட்கள் இந்த வியாதி, எத்தனை நாட்கள் இந்த கஷ்டம் சொல்லி ஒவ்வொன்றாய் புலம்புகிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் உம்முடைய பாடுகள் நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக. மீண்டுமாய் தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில ஓடக்கூடிய சிந்தையை நீர் கொடுப்பீராக. நாள் முழுவதும் நடத்துங்க. கிருபையின் மேல் கிருபை உண்டாகட்டும். எந்த பக்கத்துல நெருக்கங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி, பின்வாங்காதபடி உண்மையை சார்ந்து கொண்டு தொடர்ந்து நீர் நியமித்த பாதையில் ஓடி நீர் நியமித்த காரியங்களை செய்ய அனுக்கிரகம் பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாடுகளை பார்த்து பயந்து போக வேண்டாம். பாடுகளின் பாதையிலே பயணிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். முடிவு நித்திய பேரின்பம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மரணமோ ஜீவனோ எதுவானாலும் மாறாத இயேசுவின் பாதையிலே, மரணமோ ஜீவனோ எதுவானாலும் மாறாத இயேசுவின் பாதையிலே, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடினாமும் மகிமையின் ராஜ்யம் சேர்ந்திடுவோம். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடினாமும் மகிமையின் ராஜ்யம் சேர்ந்திடுவோம். சிஷ்யராகுவோம், இயேசுவுக்காய் சிஷ்யராக்குவோம். நேசருக்காய் சிஷ்யராகுவோம். இயேசுவுக்காய் சிஷ்யராக்குவோம். நேசருக்காய் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆதாயமாக்கிட சிஷ்யராவோம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை ஆதாயமாக்கிட சிஷ்யராவோம், சிஷ்யராகுவோம்.